அன்புக்குரிய மாணவர்களே, தற்போது நிலவுகின்ற கோவிட்-19 ஆக்கிரமிப்பால் பாடசாலைகள், தனியார் கற்பிக்கும் நிறுவனங்கள் என்பன இயங்காத நிலையில் பல பெற்றோர்களினதும் மாணவர்களினதும் வேண்டுகோளுக்கிணங்க வீட்டில் இருந்தவாறே மாணவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் எமது நிறுவனம் நீண்டகால கற்பித்தல் அனுபவம் கொண்ட பிரபல முன்னணி ஆசிரியர்களை கொண்டு பரீட்சை வியூகம் எனும் தொலைக்காட்சி கற்கை நெறியை உயர்தர மாணவர்களுக்கு அறிமுகம் செய்கிறது. வணிக கல்வி பித்தல் யாம்பவான்களில் ஒருவரான திரு SK பாலசபேஸ் இன்று காலை 10 மணிக்கு வழிகாட்டல் வகுப்புகள் நிகழ்த்தப்படுகிறது. இக்கற்கை நெறியானது 2020 உயர்தர மாணவர்களுக்கானதாக காணப்படினும் ஆரம்ப பகுதிகளில் 2021, 2022 மாணவர்களும் பயன்பெறக்கூடிய வகையில் பாடநெறி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் 5ஆம் நாள் தொலைக்காட்சியினூடாக எனது கற்பித்தல் பயணத்தை தொடர இருக்கின்றேன். அதை பார்க்கின்ற மாணவ மாணவிகளுக்கு முதலில் இந்நேர வணக்கத்தை கோரிக்கொண்டு, எப்போவுமே என்னுடைய வகுப்பினுடைய ஒரு செயற்பாடு முறை எப்படி ஆரம்பிக்கப்படும் என்றால், கடந்த வகுப்பிலே இறுதியாக கதைக்கப்பட்ட விடயங்கள் மேலோட்டமாக சொல்லப்பட்டு அதன் பிற்பாடு அந்த வகுப்புகள் ஆரம்பிக்கப்படும். அந்த அடிப்படையிலே 4ஆம் நாள் வகுப்பிலே உங்களுக்கு 3ஆம் நாள் வகுப்பிலே படித்த ஒரு விடயம் சம்பந்தமாக ஒரு கேஸ் ஸ்டடிஸ் மாதிரியான ஒரு சாராம்சத்தை உள்ளடக்கி ஒரு வினா தந்திருந்தேன். அந்த வினாவுக்குரிய விடையை நீங்கள் பார்த்து எழுதிய பிற்பாடு அதற்கு நான் விடை சொல்கிறேன் சொல்லியிருந்தேன். ஆகவே 4ஆம் நாள் வகுப்பிலே பார்த்த விடயங்களுக்குரிய கேள்விகளுக்குரிய விடையை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். அந்த அடிப்படையில் அந்த 2 நாள் வகுப்பு முடிந்து அந்த 3ஆம் நாள் வகுப்பிலே அந்த கேள்வி முதலிலே கேட்கப்பட்டது. கேட்கப்பட்டு 4ஆம் நாள் வகுப்பு முடிந்து இன்றைக்கு 5ஆம் நாள் வகுப்பிலே அந்த கேள்விக்குரிய விடையை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகின்றேன். கேள்வியை வாசித்து அந்த கேள்வியை எவ்வாறு அந்த கேள்வியை உடைத்துக் கொள்கின்றேன் என்பதை நீங்கள் இங்கே அவதானித்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே ஒரு முதல் கேள்வியாக அந்த கேள்வி அமைந்திருந்தது. 3ஆம் நாள் வகுப்பிலே கூறப்பட்ட ஒரு கேள்வி ஒரு முதல் கேள்வியாக அமைந்திருந்தது. அந்த முதல் கேள்வி 4ஆம் நாள் வகுப்பிலேயும் சில கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தன. அந்த அடிப்படையிலே 3ஆம் 4ஆம் நாள் வகுப்பிலே கேட்கப்பட்ட சில கேள்விகளுக்கான விடைகளை முதலில் சொல்லி நேற்றையான் வகுப்பிலே பார்த்த விடயத்தை மற்றும் சற்று பார்த்துவிட்டு இன்றைய புதிய நுழைவாயிலுக்குள் நாங்கள் விரைவாக நுழைந்து கொள்வோம். சூர்யா என்பவர் பிரபலமான ஒரு வணிகராவார். இவர் சூர்யா பேன்சி கவுஸ் என்ற வணிகத்தை ஆரம்பிக்க எண்ணியுள்ளார். இவர் ஏனைய வணிகத்தை விட வித்தியாசமான முறையில் இள வயதினரை அடிப்படையாக கொண்ட பொருட்களை மட்டும் வழங்குவதை அடிப்படையாக கொண்டு வணிகம் ஒன்றை ஆரம்பிக்க முடிவு செய்து மட்டுமல்லாது அதிகமானவரை கவர்ந்து சமூகத்தில் நன்மதிப்பை பெற்று உயர்ந்த லாபம் பெறுவதே அவரது எண்ணமாக கொண்டு வணிகத்தை ஆரம்பிப்பதற்கான வணிக திட்டத்தை தயாரிக்கிறார். இதற்கு ஆரம்ப நிதியாக 1 மில்லியன் ரூபாய் தேவை எனவும் தீர்மானிக்கின்றார். இதற்காக வங்கியில் கடனையும் பெற எண்ணியுள்ளார். மேலே உள்ள சாராம்சத்தின்படி சூர்யா இவ்வணிகம் தொடர்பாக வணிக திட்டம் ஒன்றை தயாரிக்கும் பொழுது எவ்விடயத்தை கவனத்தில் கொண்டுள்ளார் என்பதை இவ்வணிகத்துடன் தொடர்புபடுத்தி கூறுக. 4 புள்ளி. உங்களுக்கு தெரியும், நான் சொன்னான் வணிக திட்டம் ஒன்றை தயாரிக்கின்ற பொழுது வணிக திட்டம் தொடர்பாக முழுமையாக கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் எவை என்ற விஷயம் அது இதுக்குள்ள இருக்கா, இருந்தால் அந்த இருக்கிற விடயத்தை இந்த சாராம்சத்திலே உதாரணத்தை சொல்லும். முதலாவது குவிமையப்படுத்தல் சொல்ற விடயம் நாங்கள் பார்த்து தியரியா பாய். அந்த குவிமையப்படுத்தல் இங்கே இருக்கு.
இதில் அந்த குய்மையப்படுத்தல் முதலாவது நீங்கள் யார்? நான் சூர்யான் ஒரு வணிகன். இல்லை இருக்கா இல்லையா சூர்யா? ரைட், அவர் சூர்யான் வணிகன். அடுத்து நீங்கள் முன்வைக்கும் பொருட்கள் சேவைகள். ரைட், நீங்கள் முன்வைக்கிற பொருட்கள் சேவை சொல்லப்பட்டிருக்கு. என்ன? இளவயதனை அடிப்படையாக கொண்ட ஃபேன்சி பொருட்கள். இளவயதனை அடிப்படையாக கொண்ட ஃபேன்சி பொருட்கள். அப்போ குய்மையப்படுத்தல் என்று போட்டு டேஷ் போட்டு நீங்கள் யார்? சூர்யா என்ற நான் வணிகன். நீங்கள் முன்வைக்கும் பொருட்கள் இளவயதனை அடிப்படையாக கொண்ட ஃபேன்சி பொருட்கள், அது அழகு சாதன பொருட்கள். இதாக கொடுக்கலாம் குய்மையப்படுத்தலுக்கு. ரைட். இரண்டாவது இலக்கு வாடிக்கையாளர். வாடிக்கையாளர் என்ற விஷயம் இருக்குல்ல, வாடிக்கையாளர் அதில் தியரியை சொல்றான். இலக்கு வாடிக்கையாளர் இங்கே யார்? எல்லாருமே வாடிக்கையாளர், எல்லா மக்களும் இருக்கிறோம். எல்லா மக்களுக்குள்ளேயும் சூர்யா வணிகம் யாரை பிரதானமாக எடுகோளாக எடுத்துக்கொண்டது? இள வயதினரை. யாரை? இள வயதினரை எடுகோளாக எடுத்துக்கொண்டது. சரிதானே? ரைட். அப்ப வாடிக்கையாளர் டேஸ் இள வயதினர் என்ற இலக்கு வாடிக்கையாளர்கள். இள வயதினர் என்ற இலக்கு வாடிக்கையாளர்கள். சரியா? ரைட். அவர்கள் எப்படி அணுகுவது? ஏனைய வணிகங்கள் வழங்காத அடிப்படையிலான வித்தியாசமான அழகு சாதன பொருட்களை வழங்கல். ஏனைய வணிகங்கள் வழங்காத அடிப்படையிலான வித்தியாசமான அழகு சாதன பொருட்களை வழங்கல். ரைட், வாடிக்கையாளர். சரி, சரிதானே? சரி, மூன்றாவது இடத்துக்குள்ள வருவோம். என்ன சொல்லிச்சேன் நான்? இலக்கு. அதில் என்ன சொன்னா? அங்க வணிகத்தின் பிரதான இலக்கு. இந்த பிரதான இலக்கு என்ன? அதிக வாடிக்கையாளர்களை கவர்ந்து சமூகத்தில் நன்மதிப்பை பெறுவதனூடாக உச்ச லாபத்தை பெறுதல். அப்ப அதிக வாடிக்கையாளர்களை கவர்ந்து சமூகத்தில் நன்மதிப்பை பெறுவதன் ஊடாக உச்ச லாபத்தை பெற்று கொள்ள. ரைட், குட். நாலாவது விஷயம் இங்கே இருக்கா? நாலாவது அங்கே என்ன சொன்னான்? தேவையான நிதி வளங்களை பெற்றுக்கொள்ள. கடைசி சேராம்சம் தான். தேவையான நிதி வளங்களை பெற்றுக்கொள்ள. தேவையான நிதியின் அளவு 1 மில்லியன் ரூபாய். அது எவ்வாறு பெற்றுக்கொள்றார்? தேவையான நிதியின் அளவு எவ்வளவு? அது எவ்வளிகளில் பெற்றுக்கொள்ளலாம். அதான் நீங்கள் தியரியா படித்த நீங்கள் அந்த தியரி அப்படியே என்ன செய்யறான்? பிரயோகிக்கிறான். தேவையான நிதியின் அளவு எவ்வளவு? 1 மில்லியன் ரூபாய். ஓகே, அதை எப்படி பெற்றுக்கொள்றார்? வங்கி கடன். அப்போ எப்படி என்ன? தேவையான நிதியின் அளவு 1 மில்லியன் ரூபாய், பெற்றுக்கொள்ளப்படும் வழி வங்கி கடன். இப்படி திட்டத்தெளிவாக விடை எழுதியிருந்தால் உங்களுக்கு அந்த காரணை குறிப்பிட்டிருந்தால் 4 தர அரை 2 புள்ளியும், அந்த காரணிக்கு பொருத்தமான உதாரணங்கள் குறிப்பிட்டிருந்தால் 4 தர அரை 2 புள்ளியும், மொத்தம் 10 4 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரிதானே? சரி, இப்ப அடுத்தது உண்மை பொய் என்ற விடயம் நீ செய்திருப்பீர்கள். பின்வரும் கூற்றுக்கள் உண்மையா பொய்யா? அதையும் தந்திருப்போம் நான் கேள்வி. வணிக திட்டம் முற்பக்கத்தில் தொலைபேசி இலக்கம் காணப்படும். உண்மை. சரிதானே? வணிக திட்டத்தில் உள்ளடக்கப்படும் அடிப்படை விடயங்களை சுருக்கமானதாக சுட்டிக்காட்டும் ஒரு பகுதி நிறைவேற்றி சுருக்கமாகும். உண்மை. சரியா? சரி, அடுத்தது ஒரு சக்சர் கட்டமைக்கப்பட்ட வினா அடிப்படையில் கேட்டான். வணிக திட்டங்களை வாசிப்பவருக்கு முழுமையான திட்டம் தொடர்பான பெருமட்டான தெளிவொன்றை பெற்றுக் கொடுக்கும் ஒரு பகுதி நிறைவேற்று சுருக்கம். நிறைவேற்று சுருக்கம். அடுத்த கேள்வி சக்சர்ல நிறைவேற்றி சுருக்கம் எவ்வேளையிலும் குறுகியதாகவும் கவர்ச்சிகரமானதாகவும் இருக்க வேண்டும். குறுகியதாகவும் கவர்ச்சிகரம் கொண்டதாகவும் இருக்க வேண்டும். ரைட், விழா கேள்விக்கும் விடை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பீர்கள். சரி என சரி போட்டுக் கொள்வீர்கள். அடுத்த MCக்கள் 2009ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி.
ஒரு வணிக திட்டத்தின் விரிவான தகவலை சுருக்கமாக விளக்குவது. முதலாவது ஆன்சர் என்ன ஆன்சர்? நிறைவேற்று சுருக்கம் என்பது சரியாக இருக்கு. 2012ஆம் ஆண்டு வந்த கேள்விக்கும் விடை MCQ கேள்விக்கு நிறைவேற்று சுருக்கம் என்பதாகும். சரிதானே? ரைட். அடுத்தது உங்களை ஒரு கேள்வி கேட்டனால் அடுத்த நாள் வகுப்பிலே வணிக விவரணம் சம்பந்தமான விடயத்திலே வணிகம் ஒன்றின் இலட்சிய நோக்கை மிஷன் குறிப்பிடுவதற்கு வணிக திட்டத்தில் மிகவும் பொருத்தமான பிரிவு எது? வணிக விபரம் என்ற விடை முதலாவது விடை. சரிதானே? ரைட். அடுத்தது 2014ஆம் ஆண்டு MCQ கேள்வி கேட்கப்பட்டது. ரைட். அந்த 2014ஆம் ஆண்டு MCQ கேள்வி என்ன? வணிக திட்டம் ஒன்றில் உள்ள வணிக விவரணத்தில் உள்ளடங்காத முக்கிய விடயம் எது? ஆன்சர் மூன்றாவது என்னவாக இருக்கும் என்றால் நிறைவேற்று சுருக்கம் என்பது. நிறைவேற்று சுருக்கம் என்பதாக இருக்கும். ரைட். முக்கியமான கேள்விகளுக்கு நான் உங்களுக்கு இதிலே விடை சொல்லி இருக்கின்றேன். பாட்டு கேள்விக்குரிய விடைகள் நம்ம கொப்பிலேயே இருக்குது. அதை நீங்கள் பார்த்து அந்த கேள்வியை பார்த்து இல்லைன்னா சரி. இதில் இந்த பாட்டு உள்ள ஒரு கேள்வி நல்ல நுணுக்கமான ஒரு கேள்வி. 2014ஆம் ஆண்டு வந்த கேள்வி என்று சொல்லியிருந்தான். வணிக திட்டத்தில் உள்ளடக்கப்படும் பிரிவுகளில் ஒன்று நிறைவேற்று சுருக்கம். நிறைவேற்று சுருக்கத்தின் விவரணம் யாது? விவரணம் யாது? நிறைவேற்று சுருக்கத்தினுடைய விவரணம் யாது என்ற கேள்வி கேட்டால் விவரணம் என்றால் நீங்க குழம்பிடுவீங்கள். சிம்பிளா சொல்லி வர விவரணம் என்றால் அது என்னத்தை பற்றி விவரிக்குது அப்படின்னு அர்த்தம். அது வேற விளக்கம். வணிக திட்டத்தில் உள்ளடக்கப்படும் அடிப்படை விடயங்களை சுருக்கி எடுத்து காணும் பகுதி. வணிக திட்டத்தில் உள்ளடக்கப்படும் அடிப்படை விடயங்களை சுருக்கி எடுத்து கூறும் பகுதி. அந்த வரவிலக்கணத்தை எழுதினால் விவரணம். நிறைவேற்றி சுருக்கம் என்றால் யாது என்றால் தக்கல் எழுதியிருப்பீர்கள். விவரணம் என்றால் என்ன? விவரணம் என்றால் அந்த பகுதி என்னத்தை விவரிக்குது, அந்த பகுதி என்னத்தை விவரிக்குது என்பதான் அந்த விளக்கமே இருக்கு. சரிதானே? சரி, ஓகே. விளாந்தால் கேள்வி. கேள்விகளுக்கு எல்லா விடைகளும் இனிதே இப்போ சொல்லப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது. ரைட். இன்றைக்கு நாங்கள் நேற்று படித்த இறுதியாக படித்த படிகத்தினுடைய ஒரு சாராம்சத்தை சொல்லிவிட்டு போவோம். நேற்று இறுதியாக முடிவதற்கின்ற நேரம், வகுப்பறை முடிவறை நேரம் ஒரு சிறிய பகுதி, புதிய ஒரு பகுதியை தொடங்கியிருந்தேன். அதை மீண்டும் ஒரு உங்களுக்கு நினைவுபடுத்தி விட்டு இந்த புதிய பாடப்பிறப்புக்குள்ளே நான் நுழைவதற்காக நான் ஆயத்தமாகின்றேன். சரிதான வழியில்? ரைட். இப்போ நான் நேற்று படித்த பகுதி என்னவென்று சொல்லி சொன்னா பிள்ளைகள், தேர்ச்சி மட்டம் 18.2. ரைட். என்ன தேர்ச்சி மட்டம் 18.2 சொல்லுதென்றால் வணிக எண்ணத்திற்கு பொருத்தமான, என்னத்துக்கு பொருத்தமான? வணிக எண்ணத்திற்கு பொருத்தமான சந்தைப்படுத்தல் திட்டத்தை தயாரிப்பர். வணிக எண்ணத்துக்கு பொருத்தமான சந்தைப்படுத்தல் திட்டத்தை தயாரிப்பர். இதான் அந்த தேர்ச்சி மட்டம் சொன்னான். சரி, இந்த தேர்ச்சி மட்டம் என்னென்னத்தை ஆய்வு செய்ய போகுது என்பதை கற்றல் பெறுபவர்களூடாக நாங்கள் முன்வைக்க போகிறோம். அந்த கற்றல் பெறுபவர்கள் முதலாவது சொல்லப்படுது என்னென்றால் சந்தைப்படுத்தல் திட்டம் என்றால் என்ன, சந்தைப்படுத்தல் திட்டம் என்றால் என்ன என்பதை விளக்குகிறோம். இது முதலாக கற்றல் பெறுபவர். இரண்டாவது கற்றல் பெறுபவர் சொல்லப்படுது சந்தைப்படுத்தல் திட்டம் முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணங்கள். இரண்டாவது விஷயமா சொல்லப்படும். மூன்றாவது விடயம் சொல்லப்படுது அந்த பிள்ளைகள் என்னவென்று சொல்லி சொன்னால் சந்தைப்படுத்தல் திட்டத்தில் உள்ளடக்கப்படும் விடயங்கள். இதில் சந்தைப்படுத்தல் திட்டத்தில் உள்ளடக்கப்படும் விடயங்கள். நாலாவது விடயம் சொல்லப்படுது, இப்பெல்லாம் படித்து முடிஞ்ச பிறகு ஒரு சந்தைப்படுத்தல் திட்டத்தின் மாதிரியை தயாரித்து சமர்ப்பிப்பர். மொத்தம் 4 விடயம். இந்த 4 கற்றல் பெறுபவர்களை நாங்கள் படிப்பதற்கு இலகுவாக 6 பாட வேளைகள் இங்கே என்ன செய்யப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் விரிவாக இலகுவாக இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கிளாஸ் அமையும். இந்த கிளாஸ் முடிகின்ற பொழுது தான் தெரியும் 12 தேர்ச்சி மட்டம் முடிகின்றதா இல்லை முடியவில்லையா, அதை தொடர்ந்து போகின்றதா என்று பார்ப்போம்.
ரைட். வணிக கல்வியை பொறுத்த வரையில் தொலைக்காட்சியூடாக படிப்பிக்கின்ற பொழுதும் சரி, வகுப்பறையில் படிப்பிக்கின்ற பொழுதும் சரி, பிள்ளைக்கு விட்டுத்தன்மை அற்ற வகையிலே தெளிவாக ஆறுதலாக ஒரு விடயத்தை சமர்ப்பிக்க வேண்டும். எவ்வளவு படித்து முடிக்கிறோம்ன்றது முக்கியமல்ல, படிக்கின்ற அவ்வளவு உங்களுடைய நினைவகத்தில் அந்த மூளையினுள் அப்படி ஞாபகமாக இருக்க வேண்டும் என்பதா என்னுடைய கற்பித்தலுடைய ஒரு ஆசை. அந்த அடிப்படையிலே முதலாவது சந்தைப்படுத்தல் திட்டம், மார்க்கெட்டிங் பிளான். சந்தைப்படுத்தல் திட்டம் என்று சொல்லி சொன்னால் என்ன? நேற்றையே சொல்லிட்டேன், அது சாதகமாக சொல்லிக்கிறேன். சந்தையில் போட்டி நிலைமைகள், சந்தைப்படுத்தல் உபாய வழிமுறைகள். சுவாரஸ்யமாக ஒரு விடயம் படிப்போம், சரி, ஒரு பாடலூடாக உங்களுக்கு அந்த விடயத்தை படிப்பேன். சந்தைப்படுத்தல் உபாய வழிமுறைகள், விற்பனை எதிர்வு கூறல்கள் போன்ற தகவல்களை விவரமாக முன்வைக்கின்ற ஒரு பகுதி தான் சந்தைப்படுத்தல் திட்டம். சந்தையின் போட்டியிலமைகள், சந்தைப்படுத்தல் உபாய வழிமுறைகள், விற்பனை எதிர்வு கூறல் போன்ற தகவல்களை விவரமாக முன்வைக்கின்ற ஒரு பகுதி தான் என்னென்னு சொல்லி அழைக்கப்படும் என்று சொன்னால் குழந்தைகள், சந்தைப்படுத்தல் திட்டம். அக்கு வேறு ஆணி வேற சொல்லப்படும். முதல்ல தியரியை கவனிட்டு ரைட். இதில் சில விடயங்களுக்கான விளக்கங்கள் பின்னர் வச்சு ஒரு கெடிங்கில் வச்சு நுணுக்கமாக சொல்ல போகிறோம். ரைட். ரெண்டாவது விஷயம், நேற்று பார்த்த விடயம், சந்தைப்படுத்தல் திட்டம் ஒன்று முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணம். ரைட். ரெண்டு காரணம். உற்பத்தி பொருள் ஒன்றுக்குரிய தேவையான அளவில் விருத்தியடைந்து செல்லும் சந்தை ஒன்று உள்ளது என்பது சுட்டிக்காட்டப்படுகிறது. உற்பத்தி பொருளுக்கு தேவையான அளவில் விருத்தி அடைந்து செல்லும் சந்தை ஒன்று உள்ளது என்பது சுட்டிக்காட்டப்படும். சரியா? உற்பத்தி பொருள் ஒன்றுக்குரிய விருத்தி அடைந்து செல்லும் சந்தை ஒன்று உள்ளது என்பது சுட்டிக்காட்டப்படும். அதான் குறித்த உற்பத்தி பொருளுக்கான விருத்தி அடைந்த சந்தை ஒன்று உள்ளது என்பது சுட்டி காட்டப்படுகின்றது. ரைட். இது பார்த்து சரிதான குழந்தைகள்? இரண்டாவது, சந்தை போட்டிகளுக்கு முகம் கொடுக்க முடியும் என்பதும் சுட்டி காட்டப்படும். சந்தை போட்டி நிலைமைகளுக்கு முகம் கொடுக்க முடியும் என்ற விடயமும் சுட்டிக்காட்ட சந்தைப்படுத்தல் திட்டம் முக்கியம் பெறுது. அவை என்ன? உற்பத்தி பொருளுக்கு தேவையான அளவில் விருத்தி அடைந்து செல்லும் சந்தை ஒன்று உள்ளது என்பது சுட்டிக்காட்டப்படுது. இரண்டாவது விடயம் சொல்லப்படுது பிள்ளைகள் என்னவென்று சொல்லி சொன்னால், சந்தை போட்டி நிலைமைகளுக்கு முகம் கொடுக்க முடியும் என்ற விடயமும் சந்தைப்பட்ட திட்டத்தினூடாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. சரிதானே? ரைட். இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றதா? இருக்காது. இந்த ரெண்டு தான் நாங்கள் நேற்று பார்த்து நாங்கள் இன்று தான் நாங்கள் பார்க்க போகிற விடயங்கள் உங்களுடைய வாய்ப்புகளே எழுதப்பட்டிருக்கின்றது. அது உங்களுக்கு சில தெரியும், தெரியாமல் இருக்கலாம். பட் அதை நான் படிப்புவதற்கு இலகுவாக அதிலே உங்களுக்கு சில விடயங்களை சுட்டியிருக்கிறது. சந்தைப்படுத்தல் திட்டத்தில் உள்ளடக்கப்படும் விடயங்கள் எங்க? சந்தைப்படுத்தல் திட்டத்தில் உள்ளடக்கப்படுகின்ற விடயங்கள். சரிதானே? சந்தைப்படுத்தல் திட்டத்தில் உள்ளடக்கப்படும் விடயங்கள் தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் சந்தைப்படுத்தல் திட்டத்தில் உள்ளடக்கப்படுகின்ற விடயம், சந்தைப்படுத்தல் திட்டத்தில் உள்ளடக்கப்படுகின்ற விடயங்கள் என்ற விடயத்தை தான் நான் இப்பொழுது பார்ப்பதற்கு இருக்கின்றேன். சரிதானே? ஓகே தானே? சரி. சந்தைப்படுத்தல் திட்டத்தில் உள்ளடக்கப்படும் விடயங்கள் மொத்தம் எத்தனை என்று சொல்லி சொன்னால் 9 விடயங்கள் உள்ளடக்கப்படும். சரியா? ரைட். முதலாவது விடயம் சொல்லப்படுது என்னவென்று சொல்லி சொன்னால், கைத்தொழில் மற்றும் சந்தைப்படுத்தல் பகுப்பாய்வு. கைத்தொழில் மற்றும் சந்தைப்படுத்தல் பகுப்பாய்வு. கைத்தொழில் மற்றும் சந்தைப்படுத்தல் பகுப்பாய்வு. இது முதலாவது விடயமாக உள்ளது. ரைட். இரண்டாவது விடயம், விற்பனை செய்வதற்கு எதிர்பார்க்கும் பொருள் அல்லது சேவை என்று உங்களுக்கு முன்னுக்கு சொல்லி காட்டிக்கணும். கையில் அடுத்த பக்கத்தில் இதை சோட்டா சொல்லினோம். எப்படி என்றால் உற்பத்தி பொருள்.
சரியா? அவை விற்பனை செய்வதற்கு எதிர்பார்க்கும் பொருள் அல்லது சேவை. நம்ம பிரகடிக்க சொல்லிவிடலாம். உற்பத்தி பொருள் என்ற விஷயத்தை அங்கே மேலதிகமான ஒரு விடயமாக சொல்லி காட்டி. ரைட் ரைட் இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விடயம் அங்கே என்ன விடயம் சுட்டி காட்டப்படுது பிள்ளைகள் வடிவக்க வச்சுக் கொள்ளுங்க. இலக்கு சந்தை, டார்கெட் மார்க்கெட். என்ன சந்தை? இலக்கு சந்தை, டார்கெட் மார்க்கெட் என்பது அங்கே சுட்டி காட்டப்படுது. இலக்கு சந்தை என்பது என்ன செய்யப்படுது என்று சொன்னால் சுட்டி காட்டப்படுது. இது மூன்றாவது விடயம் அங்கே இருக்கு. ரைட்டா? முதலாவது என்ன? கைத்தொழில் மற்றும் சந்தைப்படுத்தல் பகுப்பாய்வு. கைத்தொழில் மற்றும் சந்தைப்படுத்தல் பகுப்பாய்வு. இரண்டாவது சொல்லப்படுது விற்பனை செய்வதற்கு எதிர்பார்க்கும் பொருள் அல்லது சேவை. இதை விவரமா விரிச்சு அங்கால வழங்கப்படுத்துகிற பொழுது பின்னுக்கு உங்களை அதாவது ஆசிரியர் வழிகாட்டில எப்படி சொல்லியிருக்கிறான்னு சொன்னால் பிறகு உற்பத்தி பொருள், உற்பத்தி பொருள் அது போடாத பிறகு இந்த விளக்கத்தை கொடுத்துருக்கான். ரைட், நான் தனியை படிக்க பார்ப்பா. சரி, இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது இலக்கு சந்தை. என்ன படி சொல்லப்படுது? இலக்கு சந்தை தொடர்பான படி. ரைட், மூன்று வரை சொல்லிட்டு. நாலாவது என்ன பிள்ளைகள் வடிவாக்க வச்சுக் கொள்ளுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் போட்டி பகுப்பாய்வு தன்மை. இல்லை அல்ல போட்டி தன்மையின் பகுப்பாய்வு அல்ல போட்டி நிலைமையின் பகுப்பாய்வு அங்கே என்ன செய்யப்படுது? சுட்டி காட்டப்படுது. போட்டி நிலைமையின் பகுப்பாய்வு அங்கே எத்தனாவது விடயமாக சொல்லப்படுது பிள்ளைகள்? அதாவது நான்காவது விடயமாக சொல்லப்படுது. அஞ்சாவது விடயம் சொல்லப்படுது என்னன்னு சொன்னால் உத்தேச. சரியா? என்ன விளையால்? ஐந்தாவது சொல்லப்படுது உத்தேச விற்பனை. இதை அங்கால சந்தைப்படுத்தல் சொல்றாங்க இங்கிலீஷ் மீடியம் கையில். சரியா? அது என்னென்ன பிள்ளைகள் சந்தைப்படுத்த சொற்பிரிவு மார்க்கெட்டிங் அடிப்படையிலேயே பாதிக்கப்படுது. ரைட், அப்ப உத்தேச என்னவாக இருக்குன்னு சொன்னா உத்தேச அதாவது விற்பனை என்ற விடயம் அங்கே சுட்டி காணப்படும். உத்தேச விற்பனைக்கு அடுத்ததாக பிள்ளைகள் அங்கே சுட்டி காட்டப்பட விடயம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால் அதாவது போட்டியாளர்களின் சந்தைப்படுத்தல் உபாய வழிமுறைகள். போட்டியாளர்களின் சந்தைப்படுத்தல் உபாய வழிமுறைகள். போட்டியாளர்களின் சந்தைப்படுத்தல் உபாய வழிமுறைகள். ரைட், அடுத்த விடயம் சொல்லப்படுது என்ன சொல்ல பிள்ளைகள் வடிவாக்க வச்சுக் கொள்ளுங்க. அதாவது முன்மொழியப்பட்ட அல்லது உத்தேசிக்கப்பட்ட முன்மொழியப்பட்ட அல்லது உத்தேசிக்கப்பட்ட சந்தைப்படுத்தல் உபாய வழிமுறைகள். சந்தைப்படுத்தல் உபாய வழிமுறைகள். சரியா? அல்லது விற்பனை உபாய வழிமுறைகள். தௌமீடிய கையில் அது முன்மொழியப்பட்ட விற்பனை உபாய வழிமுறைகள் என்று இருக்கின்றது. ஆனால் ஆங்கில மொழி மூலமாக இருக்கிற ஆங்கிலத்தை மொழிபெயர்க்கின்ற பொழுது அது சந்தைப்படுத்தலாக சொல்லப்படுது. அதில் எந்த விதமான பெரிய வித்தியாச குழப்பத்தையும் குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை எனக்கு இருக்கின்றது. ரைட், அவை முன்மொழியப்பட்ட அல்லது உத்தேசிக்கப்பட்ட சந்தைப்படுத்தல் விற்பனை உபாய வழிமுறைகள். சரியா? அடுத்தது வருடாந்த விற்பனை எதிர்வு கூறல். வருடாந்த விற்பனை எதிர்வு கூறல். வருடாந்த விற்பனை எதிர்வு கூறல். சரியா? கடைசி 9வது விடயம் சந்தைப்படுத்தல் செலவுகள். சந்தைப்படுத்தல் செலவுகள். இவ்வளவு விடயங்களும் சந்தைப்படுத்தல் திட்டத்தில் என்னவாய விலைகள் உள்ளடக்கப்படுகின்ற விடயங்களாக காணப்படும். சரியா? அப்ப சந்தைப்படுத்தல் உள்ள விடயங்கள் என்ன? தெளிவுடன் முதலாவது கைத்தொழில் மற்றும் சந்தைப்படுத்தல் பகுப்பாய்வு, விற்பனை செய்வதற்கு எதிர்பார்க்கும் பொருட்கள் சேவைகள், இலக்கு சந்தை, போட்டித்தன்மை பகுப்பாய்வு, போட்டித்தன்மை பகுப்பாய்வு, உத்தேச விற்பனை, அடுத்தது போட்டியாளர்களின் சந்தைப்படுத்தல் உபாய வழிமுறைகள். போட்டியாளர்களின் சந்தைப்படுத்தல் உபாய வழிமுறைகள், முன்மொழியப்பட்ட சந்தைப்படுத்தல் அல்லது விற்பனை உபாய வழிமுறைகள். முன்மொழியப்பட்ட சந்தைப்படுத்தல் விற்பனை உபாய வழிமுறைகள். அடுத்தது என்னவரைக்கும் வருடாந்த விற்பனை எதிர்வு கூறல். வருடாந்த விற்பனை எதிர்வு கூறல். அடுத்தது 9வது விடயம் சந்தைப்படுத்தல் செலவுகள். சந்தைப்படுத்தல் செலவுகள். இவ்வளவு 9 விடயங்களை முறைக்குதான் சந்தைப்படுத்தல் திட்டம். 9 விடயங்கள் இருக்கிற விடயங்களை சுருக்கமாக தெளிவாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த தேர்ச்சி மட்டம் ஒரு முடிஞ்சு
அங்கால சந்தைப்பட்ட திட்டத்தின் மாதிரி படிக்கின்ற பொழுது 18.2 என்ற தீட்சி மட்டம் இனிதே நிறைவேறும். ஆனால் இது நுணுக்கமான நிறைய விடயங்களை உங்களுக்கு பிரயோக ரீதியாக நான் உதாரணங்களூடாகவும் சில பாடல்களூடாகவும் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இங்கே இருக்கின்றது. சரிதானே? ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் முதலாவது விஷயத்துக்கு வரும். முதலாவது விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் கைத்தொழில் மற்றும் சந்தைப்படுத்தல் பகுப்பாய்வு. வடிவாக கவனித்துக் கொள்ளுங்கள். கைத்தொழில் மற்றும் சந்தைப்படுத்தல் பகுப்பாய்வு. சரியா? ரைட். மற்றும் சந்தைப்படுத்தல் பகுப்பாய்வு என்ன? அவ கைத்தொழில் மற்றும் சந்தைப்படுத்தல் பகுப்பாய்வு. அதில் என்ன விளங்குது என்றால் கைத்தொழில் என்ற தனியாக டிவைட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ண வேண்டும். சந்தைப்படுத்தல் பகுப்பாய்வு என்பதையும் மார்க்கெட்டிங் அனலைசிஸ் என்பதை டிவைட் பண்ணி உங்களுக்கு தனியாக சொல்லவும். ரைட். சிம்பிளாக கவனம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கைத்தொழில் என்றால் ஃபேக்டரியை பற்றி சொல்லப்படும். ரைட். ஏனென்றால் குறித்த தொழில் தொடர்பான முழுமையான விவரங்களும் முன்வைக்கப்படும். குறித்த தொழில் தொடர்பான முழுமையான விவரங்களும் முன்வைக்கப்படும். ரைட். அடுத்த குறித்த தொழிலின் சமகால நிலைமை. அந்த குறித்த தொழிலோட முழுமையான விவரங்களை முன்வைக்கப்படும். அதே குறித்த தொழிலின் சமகால நிலைமை. குறித்த தொழிலின் சமகால நிலைமையும் இங்கே முன்வைக்கப்பட வேண்டும். குறித்த தொழிலின் சமகால நிலைமையும் இங்கே முன்வைக்கப்பட வேண்டும். சரியா? அடுத்தது என்ன வேறு பிள்ளைகள்? விற்பனைகள். என்ன? விற்பனைகள். ரைட். விற்பனைகள் சம்பந்தமான இங்கே முன்வைக்கப்படும். விற்பனைகள். ரைட். அடுத்தது லாபம். சரி, லாபம் விருத்தி. சரி, லாபம் விருத்தி மற்றும் இந்த வணிகத்தின் ஏனைய நவீன போக்குகள் இங்கே முன்வைக்கப்பட வேண்டும். நாங்கள் இன்னொரு வணிகத்தை எக்ஸாம்பிள் எடுக்க போகிறோமோ அந்த வணிகம் சம்பந்தமான உபலாவடியாக இருக்கும். அவ கைத்தொழில் என்ற விஷயத்துக்குள்ளே நான் வெறிக்க வேணும். குறித்த தொழில் தொடர்பான முழுமையான விவரங்கள் முன்வைக்கப்படும். குறித்த தொழில் சமகால நிலைமை, விற்பனைகள், லாபம், விருத்தி விகிதம், லாபம் அதை விருத்தி அடைகிற விகிதம் மற்றும் இவ்வணிகத்தின் ஏனைய நவீன போக்குகள் மற்றும் இவ்வணிகத்தின் ஏனைய நவீன போக்குகள். சொல்ல இவை எல்லாம் என்னவாக இருக்கும் பிள்ளைகள்? இந்த வணிக திட்டத்தில் இருக்கிற சந்தைப்படுத்த திட்டத்தில் இருக்கின்ற கைத்தொழில் என்ற விஷயத்துக்கு உள்ளது. சின்ன ஒரு உதாரணம் விளங்கப்படுத்த உதாரணம் சொல்லுகிறேன். உதாரணமாக பார்த்தோம் என்றால் கூட்டுறவு. கூட்டுறவு வணிகத்தில் இந்த கூட்டுறவு வணிக கோஆபரேட்டிவ். இப்போ கூட்டுறவு வணிகத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இந்த கூட்டுறவு வணிகமானது பார்த்தீர்களாக இருந்தால் என்ன? கூட்டுறவு வணிகம் தொடர்பான முழுமையான விவரங்கள். கூட்டுறவு ஆரம்பிக்கப்பட்டது இலங்கையில் எப்படி 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 வந்தது, உதாரணம் இலங்கையில் எப்படி எப்படி இந்த கூட்டுறவு சங்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டு வளர்ச்சி அடைந்து வந்தது, என்ன சட்டம், இப்படித்தான் இந்த ஹிஸ்டாரிக்கலை சொல்கிறோம். அதான் குறித்த தொழில் தொடர்பான முழுமையான விவரத்தை உள்ளது. ரைட். தொழிலில் சமகால நிலை. இன்றைய கூட்டுறவு வணிகம் எதிர்நோக்கிற பிரச்சனை என்ன, அது எப்படி எப்படியாவே சமாளிக்கணும் என்றதை அதில் சொல்லிக்காட்டு. இப்போ தொழிலின் சமகால நிலை. ரைட். அதனுடைய விற்பனைகள், லாபம், விருத்தி விகிதங்கள் சொல்லிட்டு இன்றைக்கு நவீன போக்கு. இன்றைய கூட்டுறவு ஒரு நவீன போக்கை தென்னகத்தை கொண்டிருக்கிறது. கூட்டுறவுடைய நவீன போக்கு தான், நவீன வளர்ச்சி தான் ஒரு எடுத்துக்காட்டு கோப் சிட்டி, கூட்டுறவு நகர். நவீன போக்கு என்ன? கூட்டுறவு நகர் என்று இருக்குது, கூட்டுறவு எரிபொருள் விற்பனை நிலையம், கூட்டுறவு புடவக்கடையகம், கூட்டுறவு உள்ளூர் பலப்பான உற்பத்தி நிறுவனங்கள் என்று ஏராளமான திட்டங்கள் முயற்சிகளை இன்றைய கூட்டுறவு வணிகம் மேற்கொள்ளுது. அது கூட்டுறவு வணிகத்தின் இன்றைய நவீன போக்கு. சரியா? கைத்தொழில். சரி, அடுத்ததை கவனித்துக் கொள்ளுங்க. சந்தைப்படுத்தல் பகுப்பாய், மார்க்கெட்டிங் அனலைசிஸ். என்ன சந்தைப்படுத்தல் பகுப்பாய்? நான் என்ன வணிகத்தை சொன்னமோ அந்த வணிகத்தின் கொள்வனவாளர் யார், அந்த வணிகத்தின் கொள்வனவாளர் யார்,
குறித்த வணிகமானது பிரதேசத்துக்குரியதா, உள்நாட்டுக்குரியதா, சர்வதேசத்துக்குரியதா என்பது சுட்டிக்காட்டும். அப்போ சந்தைப்படுத்தல் பகுப்பாய்வு சொல்லும் கொள்வனவாளர் யார் என்ற முதலாவது கேள்விக்குரிய விட கொடுக்கணும். இரண்டாவது கேள்வி எதை கொடுக்கணும்? குறித்த வணிகமானது பிரதேசத்துக்குரியதா அல்லது உள்நாட்டுக்குரியதா அல்லது சர்வதேசத்துக்குரியதா என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும். இவ்வளவும் சந்தைப்படுத்தல் திட்டத்தினுடைய உள்ளடக்கப்படுற முதலாவது பிரிவில் கைத்தொழில் மற்றும் சந்தைப்படுத்தல் பகுப்பாய்வு என்று சொல்லப்படுகின்ற பிரிவில் உள்ளடக்கப்படுகின்ற பகுதியாக இது என்ன செய்யப்படும் என்று சொன்ன பிள்ளைகள் காணப்படும். சரிதானே? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கின்றால் நீங்கள் என்னோட தொடர்பு கேட்டுக்கொள்ளலாம். சரி, இப்போ அடுத்ததுக்கு வரப்படும் பிள்ளைகள் என்ன சொன்னால், விற்பனை செய்வதற்கு எதிர்பார்க்கும் பொருட்கள் சேவைகள். என்னதுக்கு? விற்பனை செய்வதற்கு எதிர்பார்க்கும் பொருட்கள் சேவைகள். சரி, இப்ப பாருங்க, விற்பனை செய்வதற்கு எதிர்பார்க்கின்ற பொருட்கள் சேவைகள் என்ற விடயத்தை நாம் பார்க்கணும். சரி, இந்த விற்பனை செய்வதற்கு எதிர்பார்க்கின்ற பொருட்கள் சேவைகள் என்ற விடயத்தை பொறுத்த வரையில் நாங்கள் பார்த்தமாக இருந்தால், அது விற்பனை செய்வதற்கு எதிர்பார்க்கின்ற பொருட்கள் சேவைகள் தொடர்பான விடயம் எல்லாம் உங்களுடைய இந்த அதாவது காட்டப்பட காட்சியிலே காட்டப்பட கொண்டிருக்கின்றது பார்த்துக்கொள்ளுங்கள். விற்பனை செய்வதற்கு எதிர்பார்க்கும் பொருட்கள் சேவை. சரியா? அதை உங்களுடைய கையில் மேலே போடுங்க பாருங்க. அந்த காட்டப்பட காட்சியில் போடப்படும் கெடிங்கா போடுங்க பாருங்கள். உற்பத்தி பொருள்னு போடப்படும். கீழே அதுக்கு எழுதிக்க பாருங்க. உற்பத்தி பொருள் தொடர்பாக பின்வரும் விடயங்கள் முன்வைக்கப்படும். விற்பனை செய்யப்படும் எதிர்பார்க்கும் உற்பத்தி பொருட்கள் தொடர்பாக பின்வரும் விடயங்கள் முன்வைக்கப்படும். ரைட்? அதில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் முதலாவது விடயமாக சொல்லப்படுது என்ன சொல்லிச்சுன்னா, நாங்கள் பார்த்தா தெரியும். சரி, இதில் சில வேலை தெரியலாம், இல்லையன்னு சொல்ல அவங்க கூட காட்சிப்படுத்த தெரியலாம். சரிதானே? ரைட், பாருங்க. பொருள் செய்ய முதலாவது பாருங்க என்ன சொல்லப்படுது பிள்ளைகள், பொருள் அல்லது சேவை தொடர்பான தகவல் காட்டப்படும். பொருள் அல்லது சேவை தொடர்பான தகவல் இங்க காட்டப்படும். சரியா? ரைட், இது முதலாவது விஷயம். இரண்டாவது வந்து பிள்ளைகள் உற்பத்தி பொருள் கலவை, ப்ராடக்ட் மிக்ஸ். உற்பத்தி பொருள் கலவை, உற்பத்தி பொருள் கலவை. சரிதானே? உற்பத்தி பொருள் கலவை என்று சொன்னால் அதுக்குள்ள உங்களுக்கு தெரியும் சந்தர்ப்பத்தில் படித்த நீங்கள் 3 படியத்தை விவரிப்பு. அகலம், நீளம், ஆழம் போன்ற படியங்கள் இங்கே விவரிக்கப்படும். இதோட என்ன ஒன்று இருக்குது? ஒருமைப்பாடு. இதை விரிவாக எங்கே படித்த நீங்கள்? சந்தைப்படுத்தல படித்த நீங்கள். இருந்தாலும் திருப்பி ஒரு சின்ன ஞாபகப்படுத்தி வரும். சரி, அப்ப உற்பத்தி பொருட்கலவை. உற்பத்தி பொருட்கலவை என்றா என்ன? குறித்தொரு விற்பனையாளர் சந்தைக்கு விற்பனை செய்வதற்காக முன்வைக்கின்ற உருப்படிகள், உற்பத்திகள் எண்ணிக்கை தான் உற்பத்தி பொருட்கலவை. குறித்தொரு விற்பனையாளர், உற்பத்தியாளர் சந்தைக்கு விற்பனை செய்வதற்காக முன்வைக்கின்ற உருப்படிகள், அதாவது உற்பத்திகள் எண்ணிக்கை. இது உற்பத்தி பொருட்கலவை, ப்ராடக்ட் மிக்ஸ். சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு கைட் உதாரணத்தை திருப்பி சொல்லாமல் சிம்பிளாக உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மெலிபன் கம்பெனி. மெலிபன் கம்பெனி என்ன சந்தைக்கு வழங்குது? மெலிபன் பிஸ்கெட்டை வழங்குது, மெலிபன் பால்மா வழங்குது. மெலிபன் கம்பெனி, மெலிபன் பிஸ்கெட், மெலிபன் பால்மா. சரியா? ரைட், மெலிபன் பால்மாவை வழங்கும். சரிதானே? ரைட். இப்போ சொல்ப கணக்கு இருந்தாலும் உங்களுக்கு சின்ன உதாரணம் சொல்லிக்கோ. மெலிபன் பிஸ்கெட், மெலிபன் பால்மா யார் வழங்குறது? மெலிபன் கம்பெனி. இதுக்கு வேறு உற்பத்தி பொருட்களை பிரக்கெட்டுக்கு சொன்னான். அகலம், நீளம், ஆழம். சரியா? ரைட். இப்போ இதை நான் விளங்கப்படுத்துவதற்கு இலகுவாக சொல்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். சரியா? மெலிபன் பிஸ்கெட் கம்பெனி, மெலிபன் கம்பெனி பிஸ்கெட், அங்கே மெலிபன் பால்மா. சரியா? ரைட், ஓகே. கீழே பிஸ்கெட்டுக்கு மெலிபன் மாரி பிஸ்கெட், மெலிபன் சாக்லேட் மாரி, மெலிபன் மாரி, அடுத்து மெலிபன் சாக்லேட் மாரி
ரெண்டு பிஸ்கெட்டுக்கு இருக்கு. அங்கால மெலிவன் பால்மா, மெலிவன் கம்பெனி மெலிவன் பால்மா. சரியா? இந்த மெலிவன் பிஸ்கெட்டுக்கு கீழே இருக்குது 100 கிராம், 200 கிராம், 500 கிராம் மெலிவன் பிஸ்கெட் இருக்கு. அங்கே மெலிவன் பால்மாக்கு 400 கிராம், 1 கிலோ. இந்த கற்பனையாடு போல சொல்கிறோம். சரியா? 400 கிராம் 1 கிலோ. அப்படியாக்கா சொல்லுங்க. மெலிபன் கம்பெனி, மெலிபன் கம்பெனி. சரியா? 2 விஷயத்தை சொல்கிறோம். மெலிபன் பிஸ்கட், மெலிபன் பால்மா. மெலிபன் பிஸ்கட், மெலிபன் பால்மா. இந்த 2 விடையும் அங்கே என்ன செய்யப்படுது என்று சொன்னால் சொல்லப்படுது. மெலிவன் பிஸ்கெட்டுக்குள்ள ஏ மாரி பிஸ்கெட், பி மெலிவன் சாக்லேட் மாரி. சரியா? இங்கால மெலிவன் பால்மா, பால்மா பேக்கெட். சரியா? ஓகே. இப்போ மெலிவன் பிஸ்கட்டுக்கு கீழே 100 கிராம், 250 கிராம், 500 கிராம். சரியா? அங்கால மெலிவன் பால்மாக்கு 400 கிராம், 1 கிலோ. ரைட். இப்போ மெலிவன் கம்பெனி என்னென்ன பொருளை வழங்கிச்சு? மெலிவன் பிஸ்கட், மெலிவன் பால்மா. அந்த மெலிவன் பிஸ்கட், அந்த மெலிவன் பால்மா தான் அந்த நிறுவனத்தால் சந்தைக்கு வழங்கப்பட்ட உற்பத்திகள் எண்ணிக்கை பற்றின. அந்த 2க்கு தான் பிரகேட்டுக்கு இருக்கிற ஒரு பேர் வரும். ஏனென்றால் பிள்ளைகள் அகலம் என்ன வரும்? அவ என்ன? உற்பத்தி வரிசைகள எண்ணிக்கை. சந்தைக்கு முன்வைக்கப்படுகின்ற அந்த நிறுவனத்தால் முன்வைக்கப்படும் உற்பத்தி வகைகள எண்ணிக்கை. எத்தனை வகையான உற்பத்தியை வழங்குது? 2 வகையான உற்பத்திகளை வழங்கும். அப்ப அகலம் எத்தனை? 2. உற்பத்தி வகைகளின் எண்ணிக்கை. சரி. நீளம் என்றால் அந்த ஒவ்வொரு உற்பத்தி வகைக்குள்ளும் இருக்கிற ஒவ்வொரு உற்பத்தி வகைகளும் இருக்கிற அது வகை. பிஸ்கெட், பிஸ்கெட்டுக்கு என்னென்ன ஐட்டமான பிஸ்கெட் இருக்கு? மெலிவன் மாரி பிஸ்கெட், மெலிவன் சாக்லேட். பால்மாக பால்மா அடிப்படையில் இருக்கு. அப்போ இதுக்குள்ள பிஸ்கெட்டுக்கு 2, பால்மாக்கு 1. அப்போ நீளம் எத்தனை? 3. அகலம் 2, நீளம் எத்தனை? 3. சரிதானே? ரைட். ஓகே. அடுத்தது ஆழம். ஆழம் வேண்டாம் பிள்ளைகள். ஒவ்வொரு உற்பத்திகளும் முன்வைக்கப்படுகின்ற அளவு என்னென்ன அளவில் அந்த ஒவ்வொரு உற்பத்தியை முன்வைக்கிறோம். சரியா? என்ன? பிஸ்கெட் 3 அளவில் முன்வைக்கப்படுது. என்ன? 100 கிராம், 250 கிராம், 500 கிராம். அப்போ 3. பால்மா 400 கிராம், 1 கிலோ. அப்போ அதுக்கு 2. மொத்தம் எத்தனை? அகலம் 5. சாரி, மணிக்கொண்டும் ஆழம் எது இருக்கும்? 5. சரியா? அப்படியே கொஞ்சம் கொள்ளுங்க. முதலாவது மெலிவன் உற்பத்தி கம்பெனியுடைய அகலம் என்னென்ன? மெலிவன் அகலம் பிஸ்கெட், அடுத்து மெலிவன் பால்மா, அவை 2. மெலிவன் உற்பத்தி கம்பெனியுடைய நீளம் பிஸ்கெட்டுக்கு மாறி, சாக்லேட் மாறி, அப்போ அதுக்கு 2 ப்ளஸ் பால்மா கவுண்டு. அப்போ 2 மொண்டும் 3 என்பது மெலிவன் கம்பெனியுடைய என்னவாக இருக்கும் என்று சொன்னால் நீளமாக இருக்கும். ஆழம் என்றது என்னவாக இருக்கும் என்று சொன்னால் ஒவ்வொரு உற்பத்திகள அளவு என்னென்ன அளவில் முன்வைக்கிறோம் என்றால் மெலிவன் உற்பத்தி கம்பெனி மெலிவன் பிஸ்கெட்டை 100 கிராம், 250 கிராம், 1/2 கிலோ, 500 கிராம் முன்வைக்க அதுக்கு 3. பால்மா 400 கிராம், 1 கிலோ வைக்க 2. அப்போ ஆழம் எத்தனை அளவில் முன்வைக்க ஒவ்வொரு 2 பொருளை எத்தனை அளவில் முன்வைக்கிறோம் என்றால் 5 அளவில் முன்வைக்கிறோம். அவை ஆழம் எத்தனை? 5. அப்போ அகலம் 2, நீளம் 3, ஆழம் 5. இவ்வளவுத்தையும் முன்வைக்கிறதான் உற்பத்தி பொருள் கலவை. அப்போ உற்பத்தி பொருள் கலவை தொடர்பான விடயம் முன்வைக்கப்படும். அப்போ முதலாவது
பொருள் அல்லது சேவை தொடர்பான தகவல். இரண்டாவது உற்பத்தி பொருள் கலவை தொடர்பான விடயம், அதுக்கு அகலம் நீளம் ஆழம் தொடர்பான விடயம். மூன்றாவது விடயம் சொல்லப்படுது என்ன சொன்னால் பொருட்களின் பயன்பாடு. என்னது பொருட்களின் பயன்பாடு. இந்த பொருளால் எங்களுக்கு என்ன பயன்? சுவையை தரும், எங்களுடைய பசியை போக்கும், ஆரோக்கியமானது என்று சொல்லிக்கொள்ளலாம். அப்ப பொருட்களின் பயன்பாடு. அடுத்தது ஒவ்வொரு பொருட்களதும் வடிவம் அளவு வகை. ஒவ்வொரு பொருட்களதும் வடிவம். சரியா? என்ன வடிவில் என்ன வடிவம். சரி, ஒவ்வொரு பொருட்களதும் பாருங்க வடிவம் இருக்கு. சரி, அடுத்தது வந்த பிள்ளைகள் அளவு இருக்கு. அடுத்தது வகை. ஒவ்வொரு பொருட்களதும் வடிவம் அளவு வகை என்ற விடயங்கள் இங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கு. சரிதானே? பாருங்க, நம்ம இனி பார்க்குறோம் கைத்தொழில் மற்றும் சந்தைப்படுத்தல் பகுப்பாய்வு. அதுக்கு சொல்லப்பட்ட விஷயம் சொன்னாங்க. விற்பனை செய்வதற்கு எதிர்பார்க்கும் பொருள் சேவை அதை உங்களோட கையில் அங்கால கெடுங்காய்ச்சல உற்பத்தி பொருள் அப்படின்னு சொல்கிறார். அந்த அடிப்படையில் பாய்க்க அதுக்குள்ள இருக்க விஷயம் சொல்லியிருக்கேன். மொத்தம் 4 படி சொல்லப்படும். பொருள் சேவை, அடுத்தது உற்பத்தி பொருள் கலவை அகலம் நீளம் ஆழம், அடுத்தது உற்பத்தி பொருட்களின் பயன்பாடு, அடுத்தது ஒவ்வொரு உற்பத்தி பொருட்களின் வடிவம் அளவு விளங்கப்படுத்தினா விளங்கப்படுத்தினா வாஜி விடுங்க. சரியா? இதில் ஏதாவது டவுட் இருக்கோ? இல்லை. அடுத்த கவர்ச்சி குணமுறைகள் 4வது சொல்லப்படுது இலக்கு சந்தை. சரியா? இலக்கு சந்தை தொடர்பாக நான் பார்ப்போம். இலக்கு சந்தை டார்கெட் மார்க்கெட். டார்கெட் மார்க்கெட் உங்களுக்கு தெரியும். பேச்சு வழக்கு யதார்த்த உதாரணம் நீங்கள் சந்தர்ப்பத்தில் படிச்சிட்டீங்க. ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக நான் யதார்த்தமான ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். இலக்கு சந்தை டார்கெட் மார்க்கெட். நிறைய வாடிக்கையாளர் இருப்பினும் ஆனாலும் நாங்கள் அதில் ஒரு குறிப்பிட்ட வாடிக்கையாளர் மட்டுமே மென்ஷன் பண்ணி அதை மையப்படுத்தி எங்களோட பொருட்களை டார்கெட் பண்ணி கொண்டு அதை விற்கிறதுக்கு முனைஞ்சு கொண்டு இருப்போம். இப்போ என்ன பெரிய பல்வேறுபட்ட வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் எங்களுக்கு பொருத்தமான சில வாடிக்கையாளர்கள் மையப்படுத்தி அவர்களை டார்கெட் பண்ணி எங்களை பொருளை விற்று கொண்டு இருப்போம். அது டார்கெட் மார்க்கெட், இலக்கு சந்தை. அந்த இலக்கு சந்தையில் இருக்கின்ற வாடிக்கையாளர்கள் இலக்கு வாடிக்கையாளர்கள். டார்கெட் மார்க்கெட். டார்கெட் மார்க்கெட் இருக்கிற கஸ்டமர் டார்கெட் கஸ்டமர். சிம்பிளாக சொன்னேன். இப்போ 2020 இருக்கு, 2021 இருக்கு, 2022 இருக்கு. 3 பாடத்து. அதாவது கலைத்துறையாக இருக்கலாம், வர்த்தகத்துறையாக இருக்கலாம், கடிதத்துறையாக இருக்கலாம், உயிரியல் துறையாக இருக்கலாம், தொழில்நுட்பத்துறையாக இருக்கலாம். 5 துறைகளுக்கும் 3 பட்சம் இருக்கு. ஆனால் 5 துறைகளை சேர்ந்த ஆசிரியர்களும் இப்போ யார பெரிய கதாநாயகன் தங்களுடைய அந்த கற்பித்தல் திறன்களை தொலைக்காட்சிகளூடாக, யூடியூப் ஊடாக, வைபர், வாட்ஸ்அப் என்ற எல்லாத்தையும் ஊடாக செய்து கொண்டிருக்கிறார்கள். 2020 ஏன் இப்போ யார நாங்கள் நிறைவேற்ற தங்களுக்கு அது மார்க்கெட்டிங் அமையும். 2020 தேவையை நிறைவேற்ற அந்த 3 பட்சிலையும் இப்போ 2020 என்பது அனைத்து ஆசிரியர்களுடைய என்னவா இருக்கும்? டார்கெட் மார்க்கெட். அனைத்து ஆசிரியருடைய டார்கெட் மார்க்கெட்டாக இருக்கும். சரிதானடாப்பா? சரி. அப்போ அந்த அடிப்படையில் இலக்கு சந்திரமாக முன்வைக்கப்படுகின்ற விடயங்கள், இலக்கு சந்திரமாக முன்வைக்கப்படுகின்ற விடயங்களை பொதுவில் பார்த்தமா இருந்தால், முதலாவது இலக்கு சந்தை துண்டங்களும் அவற்றின் விசேட பண்புகள். இலக்கு சந்தை துண்டங்களும் அவற்றின் விசேட பண்புகள். இலக்கு சந்தை துண்டங்களும் அவற்றின் விசேட பண்புகள். சரியா? இது முதலாவதுமே இருக்கு. சொல்ல இலக்கு சந்தையில் பார்த்தா இலக்கு சந்தை துண்டங்கள் விசேட பண்புகள் அங்கே இருக்கு. அடுத்ததுடா இலக்கு சந்தையுடைய அடிப்படை போக்குகளும் எதிர்காலத்தில் எதிர்பார்க்கிற மாற்றம். இலக்கு சந்தையில் பற்றி அடிப்படை போக்கும் எதிர்காலத்தில் என்ன மாற்றங்களை டார்கெட்டில் எதிர்பார்க்கிறோம். இலக்கு சந்தை அடிப்படை போக்குகளும் எதிர்காலத்தில் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் அது சொல்லப்பட்டது. சரியா? 3வது இலக்கு சந்தையை அண்மிக்கக்கூடிய தகவல்கள். சரியா? என்ன இருக்கும் பிள்ளைகள்? அதாவது பிள்ளைகள் இலக்கு சந்தையை நாங்கள் எப்படி அண்மிக்கலாம், சரி இலக்கு சந்தையை நாங்கள் எப்படி அண்மிக்கலாம் என்று சொல்லப்படுற விடயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? பாருங்க பிள்ளைகள், திருப்பி சொல்கிறேன். நான் என்ன படித்து கொடுக்குறோம்,
இலக்கு சந்தையில் முன்வைக்கப்படுகிற தகவல்கள். இலக்கு சந்தை துண்டங்களும் அதன் விசேட பண்புகளும். இலக்கு சந்தை துண்டங்களும் அதன் விசேட பண்புகள். இலக்கு சந்தை துண்டங்களும் அதன் விசேட பண்புகளும் இங்க முன்வைக்கப்படும். சொல்ல விளங்குதா? இலக்கு சந்தை துண்டங்களும் அதன் விசேட பண்புகளும். சொல்லுங்க பிள்ளைகள். இலக்கு சந்தை துண்டங்களும் அதன் விசேட பண்புகளும் இங்க முன்வைக்கப்படும். இது முதலாவது கேட்டகரியாக எங்களுக்கு சொல்லப்படுற விஷயமா இருக்கு. சரியா? இரண்டாவது, இலக்கு சந்தையின் அடிப்படை போக்குகளும் எதிர்காலத்தில் எதிர்பார்க்கிற மாற்றங்கள். இலக்கு சந்தையின் அடிப்படை போக்குகளும் எதிர்பார்க்கப்பட்ட மாற்றங்களும். அடுத்தது, இலக்கு சந்தையை அடைந்து கொள்வதற்கான உபாய வழிமுறைகள். இப்போ நாங்கள் 2020 மாணவர்கள் அடையிறதுக்காக என்னென்ன வழி செய்கிறோம்? பெரிய உபாய வழியை எங்களை தேவை அறிந்து எங்களை அழைத்து இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற மிக பெரும் ஒரு சிறந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறது உங்கள் யாழ்ப்பாணத்தின் யாழ் குரல் என அழைக்கப்படுகின்ற கல்வி தொலைக்காட்சி. அந்த கல்வி தொலைக்காட்சி என்பது என்னவாக இருக்கும் என்று சொன்னால், நாங்கள் 2020 என்று சொல்லப்படுகின்ற வாடிக்கையாளர்களை அண்மிப்பதற்கான ஒரு வழி, ஸ்ட்ராட்டஜிக் வே. ஓகே, அப்ப இலக்கு சந்தையை அண்மிக்கக்கூடிய உபாய வழிகள். முதலான வழிகள் இலக்கு சந்தை தொடர்பாக முன்வைக்கப்பட்ட தகவல்கள். இலக்கு சந்தை தொடர்பாக முன்வைக்கப்படுகின்ற தகவல்களை பார்த்தமாக இருந்தால், இலக்கு சந்தை தொடர்பாக முன்வைக்கப்படுகின்ற முதலாவது தகவல் என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், வடிவாக வைத்துக் கொள்ளுங்கள், இலக்கு சந்தை துண்டங்களும் அவற்றின் விசேட பண்புகளும். இரண்டாவது, இலக்கு சந்தையின் அடிப்படை போக்குகளும் எதிர்பார்க்கும் மாற்றங்கள். இலக்கு சந்தை அடிப்படை போக்குகளும் எதிர்பார்க்கப்படும் மாற்றங்களும். மூன்றாவது, இலக்கு சந்தையை அண்மிக்கக்கூடிய உபாய வழிமுறைகள். இலக்கு சந்தையை அண்மிக்கக்கூடிய உபாய வழிமுறைகள். ரைட்? அப்ப 3 உள்ளடக்கத்தினுடைய 3 விடயங்கள் பார்த்தோம். சரிதானே? 4வது விடயம் கவனித்துக்கொள்வோம், பார்த்துக்கொள்வோம். போட்டி தன்மை பகுப்பாய்வின் போது முன்வைக்கப்பட வேண்டிய தகவல்கள். போட்டி நிலைமை அல்லது போட்டித்தன்மை பகுப்பாய்வின் போது முன்வைக்கப்பட வேண்டிய தகவல்கள். ரைட்? நல்ல உதாரணம் உடா சொல்ல போயது இன்ட்ரெஸ்டிங்கா நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள போறீங்க. இப்போ நான் சின்ன ஒரு உதாரணத்தை, ஒரே உதாரணங்களை நான் சொல்லிக்கொண்டு போகாமல் சின்ன ஒரு வித்தியாசமான உதாரணம் கொண்டு எடுப்போம். ரைட்? உங்களை எல்லாருமே உங்களை கைகளில் அது இல்லைன்னு சொன்னால் யார்கிட்டையும் பொழுது போகாது. கைகளில் எல்லோட தொலைபேசி இருக்கு. கைகளில் தொலைபேசி. இப்போ நான் எனக்கு பிடித்த ஒரு தொலைபேசியை சொல்லுகிறேனே. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்டிங்காக இருக்குது, மார்க்கெட்டிங்கில் ஒவ்வொரு ப்ரொமோட்டாக இருக்கும். ஸோ சாம்சங் நிறுவனம். ரைட்? சாம்சங் நிறுவனம் பார்த்தோம்னால் முதலாவது உதாரணம் சொல்ல பாருங்கள். சாம்சங் சொல்லிட்டேன். அப்போ போட்டி தன்மை தொடர்பான பகுப்பாய்வின் போது முன்வைக்கப்படுற தகவல்ல முதலாவது தகவல் வைக்க போகிறோம் சமகால போட்டி இளமை. அப்போ சாம்சங் சமகால போட்டி எது? சாம்சங் தொலைபேசி இருக்கு, சாம்சங் டிவி இருக்கு, சாம்சங்கோடு சம்பந்தப்பட்ட கேமரா இருக்குது. இப்படி சாம்சங் ப்ராடக்ட் ஆக்காச்சு. ஸோ இந்த சாம்சங் என்று சொல்லப்படுகிற நிறுவனத்தினுடைய சமகால போட்டிக்கார் ஐபோனாக இருக்கலாம், நோக்கியா கம்பெனியாக இருக்கலாம். சமகால போட்டி. முதலாவது சமகால போட்டி இல்லாமை. சரியா? இரண்டாவது பிள்ளைகள் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், போட்டியாளர்களும் அவர்களின் பலங்களும். வெங்கட போட்டியாளர் சார், சாம்சங் போட்டியாளர் சார். அப்போ சொன்னே நோக்கியா, ஐபோன் கம்பெனி, விளம்போட்டியாளர்கள். அப்போ அவை போட்டியாளர்கள், அவற்றை பலங்களும் என்ன? அவை என்ன பலன்? எங்களை விட என்ன ஸ்டாண்டாக இருக்கணும் போட்டியாளர்கள் பலங்களும். ரைட்? அடுத்தது மூன்றாவது, போட்டியை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் முயற்சியாளர்களும் இருக்கின்ற பலமும் பலவீனம் சொல்லுவாங்க. அப்ப முதலான சமகால போட்டியிலமை. அப்ப சாம்சங் கம்பெனி என்றால் சாம்சங் கம்பெனிக்கு சமகால போட்டியிலமை என்ன சொன்னான்? நோக்கியாவா இருக்கலாம், ஐபோன் கம்பெனியா இருக்கலாம்.
இரண்டாவது போட்டியாளர்களும் அவர்களின் பலங்களும். வெங்கட போட்டியாளர் சொல்லி அந்த ரெண்டு போட்டியாளர் பலம் என்ன என்றதை நாங்கள் அறிஞ்சு வச்சிருக்கோம். மூன்றாவது போட்டியை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் முயற்சியாளரிடம் இருக்கின்ற பலங்களும் பலவீனம். அவன் பலத்தையும் அறியவும், இந்த பலம் இருந்தாலும் எங்கள் இந்த சின்ன சின்ன பலவீனமும் இருக்கு. அப்ப போட்டியை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் முயற்சியாளர்களிடம் இருக்கின்ற பலங்களும் பலவீனம். போட்டி எதிர்கொள்ளக்கூடிய வகையில் முயற்சியாளம் இருக்கின்ற இளவலைகள் பலங்களும் பலவீனங்களும். அடுத்தது கடைசி சந்தையில பிள்ளைகள் பிரவேசிப்பதற்கு, எனக்கு சந்தையில பிரவேசிப்பதற்கு காணப்படும் தடைகள். சந்தையில் பிரவேசிப்பதற்கு ஒரு நிறுவனம் சந்தைக்குள்ள பெறதுக்கு என்ன தடை இருக்கு? ஒன்று காலம் அல்லது நேரம், கிடயம், தொழில்நுட்பம். காலம் அல்லது நேரம், கிடயம், தொழில்நுட்பம், ஆக்க உரிமை பத்திரம், பேட்டன் என்று சொல்லுவோம். ஒரு உற்பத்திக்கு நான் தான் உரிமையானது அரசாங்கத்திலிருந்து உறுதி பத்திரம் பெற்றுக்கொள்வோம். அது கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அந்த உறுதி பத்திரத்தை பயன்படுத்துகிறது. ஆக்க உரிமை பத்திரம். ட்ரேட்மார்க், வியாபார குறி. வியாபார குறி. சாம்சங் என்பது ஒரு வியாபார குறி, நோக்கியா என்பது ஒரு வியாபார குறி, அதே போல ஐபோன் என்பது ஒரு வியாபார குறி. குறி என்பது ஒரு சின்ன வடிவில் இருக்கும். அதை நாங்கள் உச்சரிக்கின்ற பொழுது அது வியாபார பேராக வரும். நோக்கியா நம்ம சொல்றதே இந்த வியாபார பேர். அந்த உச்சரிக்கப்படுற அந்த வியாபார பேர் ஒரு இலச்சரி வடிவிலும் இருக்கு. இவை எங்களுக்கு தடைகளாக இருக்கு. ஏன் இவை எங்களுக்கு தடையா இருக்கும் நினைக்கிறீங்க? இப்போ சிம்பிளா சொல்லுமே, இந்த உதாரணத்தை விட்டு இப்போ சிம்பிளா சொல்லுமே, இப்போ எல்லாரும் நீங்கள் குடிக்கின்ற பால்மா எது என்று கேட்டால் ஒரு சொல்வீர்கள், ஆடை நீக்கிய பால்மா, ஐங்கர். ஐங்கர் வியாபார பேர். ஐங்கருடைய வியாபார குறி நங்கூர வடிவில் இருக்கின்ற சின்னம். நங்கூர வடிவில் இருக்கின்ற சின்னம். நங்கூர வடிவில் இருக்கின்ற சின்னம். ரைட். அது ஒரு ஏன் தடையா இருக்கு? வேற கிழமை ஐங்கர், ஐங்கர் பயம். புதுசா அவன் வந்தாலும் தரமா இருந்தாலும் உள்ள தடையா இருக்கு. என்ன எல்லாரும் ஐங்கரத்தான விரும்பினோம். இதை நான் என்ன கொண்டு போய் மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது கடினம். ஒரு புதுசாக ஒரு பொருள் அறிமுகப்படுத்துறது ரொம்ப கஷ்டமே. மக்கள் மனதில் ஒரு பேர் பதிஞ்சதுதான். ஏன் பிள்ளை எழுப்ப பாருங்களேன். பழைய ஆக்களை கேட்டால் என்ன ஃபேன் ஐயா வேண்டாம், தம்பி மோனைஞ்ச வாடா, உஷாவா வாங்கடா என்று சொல்லுவேன். உஷாவோட பஜாஜ் கம்பெனி வேன் இருக்கு, என்ன மின்சாரம் சேமிப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லி விளம்பரங்கள்லாம் போடுறாங்க. அந்த காலத்தில் உஷா. இப்போ டிவியை கடை கூட, இப்போ டெக்க கடை கூட பெலசோனிக்கன்னு சொல்லுவாங்க. அந்த காலம் அப்படி வியாபார பெயர், இந்த வியாபார குறி இவை தடையாக அமைந்தன. அப்போ போட்டித்தன்மை அல்ல போட்டி இளமை பகுப்பாய்வின் போது முன்வைக்கப்பட வேண்டிய தகவல்கள் 4. சிம்பிளா சொல்லிவிடுறேன். சமகால போட்டி இளமை. 2வது போட்டியாளர்களும் அவர்களின் பலங்களும். 3வது போட்டியை எதிர்கொள்ள முயற்சியாளர்களும் காணப்படுகின்ற பலங்களும் பலவீனங்களும். போட்டியை எதிர்கொள்ள முயற்சியாளம் காணப்படுகின்ற பலங்களும் பலவீனங்களும். 4வது சொல்லப்படுது பிள்ளைகள், சந்தைக்குள் பிரவேசிப்பதற்கு காணப்படுகிற தடைகள். காலம் அல்லது நேரம், கிரியம், தொழில்நுட்பம் ரீதியான தடை, வியாபார குறி மற்றும் ஆக்க உரிமை தொடர்பான விடயங்கள். இவ்வளவும் போட்டி நிலைமை பகுப்பாய்வின் பொழுது சந்தைப்படுத்த திட்டத்துக்குள் முன்வைக்கப்படுகின்ற அந்த பகுதிக்குள் முன்வைக்கப்படுகின்ற தகவல்களாக இவற்றை நாங்கள் வரையறுத்துக் கொள்ளலாம். சரிதானே? ரைட். இவ்வளவு விடயத்தை நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று சொன்னால் பார்த்தீர்கள். அடுத்த விஷயத்துக்குள்ள நாங்கள் வரப்போகிறோம் பிள்ளைகள் என்னவென்று சொன்னால், சரியா? ரைட். இப்போ அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் வரப்போகிறோம் என்னன்னு சொன்னால், உத்தேச விற்பனைக்கு வரப்போகிறோம். உத்தேச விற்பனைக்கு வர முதல் இதில் ஒரு கேள்வி வந்திருக்கு. இதில் இப்போ நான் படிப்பிச்சதுக்கு எத்தனாம் ஆண்டு? 2016ஆம் ஆண்டு இந்த கேள்வி வந்து. என்ன கேள்வி வந்து என்றால், சந்தைப்பட்ட திட்டம் ஒன்றின் போட்டி இளமை பகுப்பாய்வின் போது அதுக்குள் முன்வைக்கப்படுகிற தகவல்கள் 4 குறிப்பிடுக. எத்தனாம் ஆண்டு? 2016ஆம் ஆண்டு பகுதி 2 அந்த கேள்வி வந்து. அந்த கேள்வி உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. ஆக நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை.
எனவே சந்தைப்படுத்த திட்டத்தின் போட்டி பகுப்பாய்வு என்று சொல்லப்படுகின்ற பிரிவுக்குள் முன்வைக்கப்படுகின்ற தகவல்கள் 4 குறிப்பிடுக என்ற விடயம் அங்கே என்ன செய்யப்படுது சொன்னால் கேள்வியாக கேட்கப்பட்டது. இந்த கேள்விக்கு என்ன விட கொடுப்பீங்கள்? நான் சொன்ன அந்த அவ்வளவு விடையை திருப்பி கொடுப்பீங்க. சமகால போட்டியிலமே போட்டியாளர்களின் பலங்களும் போட்டியாளை எதிர்கொள்ளக்கூடிய முயற்சியாளம் காணப்படுகின்ற பலங்களும் பலவீனங்களும் சந்தைக்குள் பிரவேசிப்பதற்குள் காணப்படும் தடைகள் பிரகடிக்க கிரியம் காலம் அல்லது நேரம் தொழில்நுட்பம் ஆக்க உரிமை பத்திரம் வியாபார குறி போன்ற விடயங்கள் தடைகளாக அமைதல் சொல்லி 4 கொடுத்தால் 4 தர அரை 2 புள்ளிகள் என்ன செய்யப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அந்த விடயத்துக்கு என்ன செய்யப்படும் பிள்ளைகள் வழங்கப்பட்டிருக்கு. இவ்வளவும் தான் எதுக்க பார்க்க போற விடயமாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால் அதாவது இந்த பகுதிக்கு பார்க்க போற விடயமாக காணப்படும். சரிதானே? இந்த விடயத்தில் அடுத்த கிட்டத்தட்ட 4 பகுதிகள் இந்த சந்தைப்படுத்தல் திட்டத்தினுடைய உள்ளடக்கப்படுகிற விடயங்கள் இருக்கின்றது. அடுத்து நாங்கள் பார்க்க போகிற விஷயம் உத்தேச விற்பனை என்று சொல்லப்படுற விடயத்தை பார்க்க போகிறோம். அந்த உத்தேச விற்பனை என்று சொல்லப்படுற விடயம் தொடர்பாக சில விடயங்கள் உதாரணங்களாக பார்த்துவிட்டு நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் இந்த பாடத்தினுடைய தேர்ச்சி மட்டத்தை அடுத்த கிளாஸிலே முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதிலே வருகின்ற கேள்விகளையும் உங்களுக்கு நான் மேலதிகமாக அங்கே உங்களுக்கு சொல்லிக்கொள்வேன் என்று கூறி மீண்டும் நாங்கள் அடுத்த வகுப்பிலே உங்களை சந்திக்கின்றோம். மினக்கடி நாங்கள் இவ்வளவு விஷயத்தை செய்கிறோம். தயவு செய்து மாணவர்களாகிய நீங்கள் நாங்கள் எவ்வளவுத்துக்கு கஷ்டப்படுகிறோமோ அதை போல் டபுள் மடங்கு நீங்கள் வீட்டில் இருந்து சேஃபாக படிப்பதற்காக நாங்கள் எங்களை தியாகம் செய்து உங்களை படிப்பிக்கின்றோம். நாங்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும் இந்த கல்வி தொலைக்காட்சியினூடாக வர்த்தகத்துறைக்காக ஏராளமான ஆசிரியர்கள் இந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பாடத்தை என்னுடைய நண்பன் கூட இங்கே வந்து செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு இலகை அழகாக பிரித்து நாங்கள் ஒரு தொழிற்பிரிப்பு மாதிரி பிரித்து, ஏனென்றால் எல்லோருமே ஒரே பாடத்தை செய்தால் அது முடியாத என்ற அடிப்படையிலே இலகுபடுத்தப்பட்டு எல்லாருக்கும் அந்த பாடங்கள் சென்றடைய அடிப்படையிலே பாடங்களை பிரித்து சிறப்பாக கல்வி டிவியினுடைய சிறப்பான செயற்பாட்டோடு முன்னெடுக்கின்றோம். இதை பெற்று நீங்கள் பயன்பெற வேண்டும் என கூறி மீண்டும் நாளைய தினம் உங்களை சந்திப்பேன் என கூறி விடைபெறுகின்றேன். பெஸ்ட் ஆஃப் லக்.